ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 11. கற்றுக்கரவை. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு கோபிகையை எழுப்புகிறாள். விருந்தாவனத்துல இருக்கிற எல்லோருக்கும் இந்த கோபிகையை ரொம்ப பிடிக்கும். ஆண்டாள் இவளை கோவலர்த்தம் பொற்கொடியே என்று அழைக்கிறாள். கோவலர் என்றால் இடையர்கள். இந்த கோவலனின் மகள். இந்த கோவலர் வம்சத்தில் வந்தவள் இந்த கோபிகை. இந்த கோவலனை பற்றி ஆண்டாள் சொல்ல தொடங்குகிறாள். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து. கற்றுக்கரவை கன்றுகளோடு கூடிய கறவை மாடு. கணங்கள் கூட்டங்கள் எண்ணிலடங்காத பல மாடுகள் இருந்தன. பல கறந்து எத்தனை பசுக்கள் இருந்தாலும் பால் கறக்கும் சக்தி இந்த ஒரு கோவலனுக்கு இருந்ததாம். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார் விரோதிகளோட வலிமை அழிய சென்று செரு செய்யும். இந்த கோவலனே போய் தர்ம யுத்தம் செய்து வெல்லுவார். குற்றம் ஒன்றில்லாத எந்த குற்றமும் அற்றவன். அப்படிப்பட்ட கோவலனின் வம்சத்தில் வந்தவள் இந்த கோபிகை. கோவலர்த்தம் பொற்கொடியே மிக உயர்ந்தவள், போற்றத்தக்கவள். எப்படி ஒரு கொடி மேல் ஏறுவதற்கு ஒரு கோல் வேண்டுமோ அதே போல இந்த கோபிகையான தனியாக நிற்க முடியாது. கண்ணன் எனும் கோல் மீது சாய்ந்து அவனை பிடித்து கொண்டுதான் இவளால இருக்க முடியும். அந்த அளவுக்கு கண்ணனையே புகலிடமாக கொண்டவள். புற்றரவு அல்குள் ஒரு புற்றுக்குள்ள பாம்பு புகும்போது தன்னை எந்த அளவுக்கு சுருக்கி கொண்டு போகுமோ அந்த அளவுக்கு தான் இந்த கோபிகையோட இடை மெல்லிய இடை உடையவள். புனமையிலே மயில் போன்றவள். மயில் போன்ற அழகான கூந்தல் உடையவள். மிகச் சிறந்தவள். கண்ணனுக்கு தகுதியான பெண் நீதான் என்று ஆண்டாள் இந்த கோபிகையை பார்த்து சொல்கிறாள். போதராய் எழுந்து வெளியே வர வேண்டும் என்று ஆண்டாள் அழைக்கிறாள். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன்னை எழுப்ப நாங்க எல்லாரும் வந்திருக்கோமே. நின் முற்றம் புகுந்து உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றோம். முகில்வண்ணன் பேர் பாட இங்க வந்து கண்ணன் முகில்வண்ணனை பாடிக்கொண்டிருக்கோமே. இதெல்லாம் கேட்டும் கூட சிற்றாதே, பேசாதே, ஒரு சிறிய அசைவும் இல்ல. நீ பேசவும் இல்ல. செல்வ பெண்ணாட்டி, நீ பெரிய வீட்டு பெண். எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாய் போலும். நீ ஏற்றுக்குறங்கும் பொருளேலோ ரெப்பாவாய். எதற்காக நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? வேற யாராவது வந்து உன்னை அழைக்க வேண்டுமா? கண்ணனே வந்து அழைக்க வேண்டுமா? நீயும் வந்து எங்களோட சேர வேண்டும் என்று ஆண்டாள் அழைக்க இந்த கோபிகையும் வந்து ஆண்டாள் கோஷ்டியில் சேர்ந்தாள். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து. செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. சிற்றாதே, பேசாதே, செல்வ பெண்ணாட்டி, நீ ஏற்றுக்குறங்கும் பொருளேலோ ரெப்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.